9வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது நம்முடைய சாதுரியம் அல்ல, ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் ஒன்றும் சாதித்து முடிக்க முடியாது. இந்த 9வது மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கடந்த 8 மாதங்களும் பயங்கரமான இழப்புகள் நாம் சந்தித்திருக்கலாம். பல உறவுகள் நம்மை விட்டு போயிருக்கலாம். சிலரை நாம் நம்பி இருப்போம். அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் நம்மை உதாசனப்படுத்தி விட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த 9வது மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தின்படி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். திக்கற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தகப்பன் இல்லாதவர்கள் என்ற அர்த்தம், அல்லது அனாதைகள் என்ற அர்த்தம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், தகப்பனற்றவர்களைப் போல நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உன் கூட வருவேன் என்று சொன்ன சில மனிதர்கள் நம்மை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னை அப்படி விட மாட்டேன், நான் உன்னை தகப்பனற்றவனை போல விட மாட்டேன். உன்னை என்ன நோக்கத்தோட இந்த உலகத்துல உருவாக வைத்தேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். சிலர் கேட்கலாம், எப்படி அவர் எனக்கு உதவி செய்வார்? எந்த சூழ்நிலையில் எனக்கு அவர் உதவி செய்வார்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்துல இருந்து எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, எதையெல்லாம் சரியாய் செய்து முடிப்பார்களோ, அதே போல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்துல வந்து அந்த தகப்பனை போல உங்களுக்கு உதவி செய்வார். சில நேரத்துல இழப்புகள் வரும் பொழுது, சில நேரத்துல கண்ணீர் வரும் பொழுது வேகமா ஓடி போய் நாம சொல்லுவோம், தகப்பன்ட்ட தான் போய் சொல்லுவோம், அப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி சொல்லி நம்ம ஆலோசனை கேட்போம்ல. அந்த நேரத்துல ஒரு தகப்பன் நமக்கு எப்படி உதவி செய்வார், அதே போல நம்முடைய ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதம் உங்க குடும்பத்துக்கு வந்து, உங்க வீட்டுக்கு வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு தகப்பனாய் இருந்து ஒரு குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய போகிறார். ஒரு தாயாக இருந்து ஒரு குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய போகிறார். நான் உன்னை அனாதையாய் விட மாட்டேன், நான் உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டேன். நீ வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டேன். கவலைப்படாதே, உன்னுடைய பாதைகளை தேவன் செவ்வாய் பண்ணுவார்.